நான்முகமா கரியமால் உந்தில் கரியாமலும் அலைகள் அலைகளோ புவியின் சிறுமன்னம் புவியின் சிறுமன்னம் அரைவனுக்கு ஓதலும் ஈசன் இடமாதான் இருக்கும் நாமளே காசியால இருப்பாரு ஐயா காசியா இருக்கும் அப்படி வரக்கூடிய கொஞ்சம் நாளாளில என்ன வைக்க கண்ட எல்லோரும் பார்க்க கண்ட அன்னைக்கு மூளை திரும்ப கண்டம் அதான் இன்னைக்கு நாலாவது தோல் மேல நடுத்தறிவே வராரு இன்னைக்கு ஒரு அன்னைக்கு நாலாவது தோல் மேல போனாரு ஒரு ஆளு தோல் மேல வரக்கூடாதுல இந்த சேனையெல்லாம் இங்க இருக்கு எங்க ஐயா காசி ஐயா இந்த சேனையெல்லாம் இங்க இருக்கு அவர் சிவலோகம் போயிட்டாரு இந்த மக்கள் எல்லாம் இங்க இருக்கு ஆயிரம் பதிவு சேர்ந்துட்டாரு அதான் சொல்லுவாங்க திருப்பதி மதியா பாதம் சிவனடி வணங்கா ஒரு கை குலுங்க ஏதோ செவைகள் அதான் சொல்லுவாங்க சத்தாதான் வரக்கூடிய நேரத்துல இந்த தேரோட விதி தெரிவிதி மறைமுகம் ஆடோட விதி மாணவனுக்கும் 7 மணிக்கு வராரு அது அம்மா நாளங்கார் அம்மன் அலங்காரம் அம்மன் கொச்சிக்கார பூந்தோட்டம் அம்மன் அலங்காரம் அம்மன் கொச்சிக்கார பூந்தோட்டம் பட்டு போடவைய கட்டி கொண்டா மாதிரி பல்லாக்கு மேல ஏறி கொண்டா பட்டு போடவைய கட்டி கொண்டா மாதிரி பல்லாக்கு மேல தங்காய் கொண்டா ஏறி கொண்டா அங்க ஏறி கொண்டா அர்த்தக்கார மாறி அவன் தேடி வருவதை பாருங்கடியா ஓரத்தில ஒரு 1000 பாம்பு ஓடி விளையாடுது அம்மம்மா தேடி விளையாடுது ஓரத்தில ஒரு 1000 பாம்பு ஓடி விளையாடுது அம்மம்மா எனக்கு வட்டாத போய்க மாநாடு கண்டு மலை மேல அமர்ந்த குமரா எனக்கு உற்றாரும் இல்லை ஒரு போதம் கண்டு உமையா தனக்கு மகாமா எனக்கு உற்றாரும் இல்லை ஒரு போதம் கண்டு உமையா தனக்கு மகாமோ விஸ்தாரமாக மேல் மிதி ஏறிய விளையாட வந்த குமரா தெய்வாமையா
கிரியில என்னென்ன ரூபமானா அப்படி எங்க அம்மா வரணும். இந்த தேரோடு செய்வது மார்க்கமாகவும் கழுகு மல்ல இங்கு வர இங்கு வர இப்ப என்ன தெரியுமா இந்த சத்து வெகு நாளாச்சு சீக்கிரமா வராங்க ஆண்டி வெகு நாளாச்சு வேட்டி கட்டி வெளியே வந்தான் வெள்ளாயம் போல இருப்ப சோமம் கட்டி வெளியே வந்தான் சொல்லுவாங்க இந்த தெருவீதி போகும்போது தெய்வம் என்று சொல்லுவாரு, நடுவீதி போகும்போது நல்லவரை சொல்லுவாரு. அவர் பச்சா ஆட கொடி அம்மா அவருக்கு ஆட கொடியில வேசிக்கிறாரு பச்சா பச்சா சொல்லுவாங்க ஆட கோயில் அம்மா அவரோ பெட்டியில சேல கோயில் அம்மா சிந்தானோ பெட்டியில கட்டியில மாங்கிலியா தட்டி எழுப்புதையோ முடியாவா அந்த காசி மகாராஜா. ஆமா, அதாவது பிள்ளையார காசி மகாராஜா. ஆமா, அவரு எப்படி பாத்தியா அவரு சோபா கட்டி வெளியே வந்தா சோபா கட்டி வெளியே வந்தா போடி இருக்கா சேல கோயில் அம்மா சிறுதானோ பெட்டியில பாத்தியா அவரு ஐயா வரையா வரையா வாழ்கின்ற மனையை சொல்லுவாங்க. பெத்த புள்ளைய விட பேரப்புல வச்சு சொல்லுவாங்க. பேரப்புள்ளி கல்யாணம் ஐயா முடியல பாத்தியா அக்கா பாசம், பாசம், பெரிய பாசம், அங்க தர
கால தேவன் தண்ணீரை தெளித்து தீபத்தப்பம் கொடுத்து வாழ்வு மனைக்கு கூற வீட்ட வாராரையா விட்டு ஐயோ இருக்கா